போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 14/9/2024 நம்ம குரூப் 2A எக்ஸாம் எழுதியிருப்போம். ஸோ அந்த கொஷினை வந்து தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது, ஆங்கிலம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஸோ ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, சில கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும், மெயின்ஸ் நான் படிக்கலாமா, எவ்வளோ இருந்தால் படிக்கலாம், எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருந்தால் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எத்தனை ஜாப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2327 ஜாப் இருக்குது. அந்த 2327 வேக்கன்சியில் நமக்கு 507 வந்து குரூப் 2, 1807 வந்து குரூப் 2A. இப்போது சில வேக்கன்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது, சிலதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூட்டுறவு, அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அந்த ஃபாரஸ்டர், இந்த மாதிரிலாம் வந்து சில பேர் தான் அதில் சூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த வேக்கன்சியில் இருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ டெப்த்தாக பார்க்க வேண்டாம், ஒரு கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பாருங்கள், இந்த ப்ரிலிம்ஸ் வந்து காமனாக என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனான எக்ஸாம் தான் 2க்கும் 2A பதவிகளுக்கும். இதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்கும், ப்ளஸ் வந்து இன்டர்வியூ நமக்கு கிடையாது. ஸோ இப்போது இந்த ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 கேள்வி அட்டன் பண்ணியிருப்பாங்க, பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 கேள்வி அட்டன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸு காமன் தான், ஜென்ரல் ஸ்டடீஸும் காமன் தான். இப்போது ஒரு கூற்று ஒன்று இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொது தமிழை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தது அப்படின்னாங்க. நான் முதல்ல ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து வரேன். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸி தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்டட் ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போனாலும், சிலபஸ் குறைவு தான், ஆனாலும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போனாலும் இந்த ஆட்டோபயோகிராஃபி, அந்த பயோகிராஃபி, இந்த மாதிரி சில கொஷின்ஸ் ஏரியா இருக்குது, அதில் வந்து டஃப் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமரில் அந்தளவுக்கு டஃப் இல்லை, ஆனால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு ப்ளஸ் வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் டஃப்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ரொம்ப டேலண்டடாக இருக்கிற ஒருத்தர், அதாவது ஏன்னா வேக்கன்சி ரொம்ப குறைவு, ஆல்ரெடி இந்த போட்டித் தேர்வுக்கு நிறைய நல்லா படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ட்ரி ஆனால் கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு 95+ வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆனாலும் இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த குரூப் 4 அப்படிங்கிற அந்த தேர்வில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இல்லாத காரணத்தினால நிறைய ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது தமிழுக்கு மாறியிருக்காங்க. ஸோ ஏன்னா பொது தமிழ் படித்தா குரூப் 2வும் எழுதலாம், குரூப் 4ம் எழுதலாம், அதனால் வந்து இங்கிலீஷ் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எழுதாமல் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க தமிழுக்கு. ஓகேங்களா? அது ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, பயோகிராஃபி, இந்த மாதிரி சில ஏரியாக்கெல்லாம் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலது குறைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க மினிமம் 87+ எடுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நல்லா படித்தவங்க 95 எடுக்கலாம். அதை விட கொஞ்சம் சில நான் சொல்கிற ஏரியாவில் மிஸ் ஆனால் 87 தான் ஹையஸ்ட்டாக நிற்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, வந்தவொடனே 95 போட்டேன், 100 போட்டேன்னுவாங்க. ஆனால் ஆன்சர் கீ வரும்போது எப்படி பார்த்தாலும் 5லேருந்து 8 கேள்வி தப்பாக தான் ஆகும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க, ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேயா? ரைட். அடுத்தது இந்த பக்கம் இப்போ பொது தமிழுக்கு வாங்களேன். பொது தமிழ் வந்தவுடனே நிறைய இது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, அடுத்தது சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனாலும் பொது தமிழில் நிறைய நாள் படித்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டாகவே அவங்க நல்லா ஹைஃபையாக படிச்சிருந்தாங்களாவே, சிலபஸை வச்சு படிச்சிருந்தாலாவே மினிமமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக 90+ எடுப்பாங்க. ஆனால் ஆங்காங்கே சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மினிமமாக வந்து நிற்கிற இடம் 80+ஆவது எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் அனாலிசிஸ் சொல்கிறேன். ஸோ 90+ம் வச்சுக்கோங்க, 80+ம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நடுவில் தான் இருக்கிறதுல தான் நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் ஆகும். சரியா? ரைட்.
மேக்ஸ் அடுத்தது மேக்ஸ் கொஷின்ஸை பார்க்கும்போது 25 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸை பொறுத்த மட்டும் இந்த 25 கேள்வியில் 23 ப்ளஸ் 25க்கு 25 போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த கொஷினும் அந்த அளவுக்கு டஃப் இல்லை மேத்தமெட்டிக்ஸில் அனாலிசிஸ் பிரகாரம். ஸோ கண்டிப்பாக ஹையஸ்ட்டாக 23 எடுக்கலாம் சராசரியாக. அடுத்தது ரொம்ப லோவாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறவங்க வந்து 21 எடுக்கலாம். சரிங்களா, ரைட். அதே தான் அப்போ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான் பொருந்தும், வேறு டிஃப்ரெண்ட் வராது. ஏன்னா பொது தமிழ் பொது ஆங்கிலம் அந்த 100 மார்க்கில் தான் டிஃப்ரெண்ட் வருமே தவிர மீதி எல்லாமே ரெண்டுமே காமன் தானே. ஸோ இதுதான் அந்த மேக்ஸ்னுடைய கொஷினுடைய ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75க்கு எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 75 கொஷின்ஸில் யாராவது வந்து ஒரு 60 மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவங்களாம் ஜீனியஸ்னு அர்த்தம். அடுத்தது 50 ப்ளஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப அறிவாக இருக்கிறாங்க, நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். 40 எடுத்தாங்கன்னா அவங்க வந்து போட்டித் தேர்வுக்கு சரியானவங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா அவ்வளோதான் எடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 50 தான் வந்து அதிகபட்சமாக, அதாவது சராசரியாக. நம்ம டாப்பை பற்றி பேசலை, கட் ஆஃபை பற்றி பேசுகிறோம். கட் ஆஃப்ன்றது என்னன்னா செலக்ட் ஆனவங்கள்லேயே லாஸ்ட் மார்க்கு தான் கட் ஆஃப். ஓகேயா, நான் ஃபஸ்ட்டு மார்க்கை பற்றி பேசலை, லாஸ்ட் மார்க்கை பற்றி பேசுகிறேன். அதில் ஃபஸ்ட்டு மார்க்கையும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படின்றத. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸில் 75க்கு கண்டிப்பாக 55 ப்ளஸ் எடுத்தவங்க இருப்பாங்க. சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆவரேஜாக 45 ப்ளஸ் எடுத்தவங்களும் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது முன்ன பின்ன, அதாவது ரொம்ப அப்ராக்சிமேட்டாக அக்யூரேட்டாக கிடையாது, ஒரு தோராயமாக அனாலிசிஸில். ஓகேயா, அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் பாருங்கள் 75. இதுவும் சேம் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஏன்னா பொது அறிவை பொறுத்த மட்டும் எதுவும் மாறாது. டாப்பாக இருக்கிற ஸ்டூடெண்ட் 55 ப்ளஸ் தான் எடுப்பாங்க, இதாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 45 ப்ளஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஹை லெவல் லோ லெவல். சரியா, கட் ஆஃப் அப்படிங்கிறது மீண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கட் ஆஃப்ன்றது முதல் மதிப்பெண் அல்ல, கட் ஆஃப்ன்றது கடைசி மதிப்பெண். ஓகேங்களா, அதோட எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேயா, ரைட். இப்போ பாருங்கள், 95 எடுத்த ஒரு நபர் 23 எடுக்கிறாரு, 55 எடுக்கிறாருன்னா 173 கேள்விகள் வந்து அவர் சரி பண்ணியிருப்பார். அடுத்தது 87 எடுக்கிறாரு, ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்கிறேன். மேக்ஸில் 21 ப்ளஸ் வந்து ஒரு 45 எடுக்கிறாருன்னா அவர் சராசரியாக 153 எடுப்பார். அதாவது ஆவரேஜாக ஹையஸ்ட்டாக 173க்கு மேலே இருக்கலாம், கட் ஆஃப் லோவாக வரும்போது 153 இருக்கலாம். அதே இந்த பக்கம் தமிழில் 90, 23, 55 168 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி லோவாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஆவரேஜாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு 80, 21, 45 146 இருக்கலாம். இப்போது ரெண்டு பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வேக்கன்சியில் சேம் காமன் கட் ஆஃப் தான். அப்படி வரும்போது இதிலேருந்து நம்ம இந்த ரெண்டையும் அனலைசிஸ் பண்ணும்போது இத்தனை கேள்வியில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுக்கும்போது குரூப் 2 பதவிக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 163 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கொஷின்ஸ். சரியா, 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, அதே 2-2Aக்கு, ஏன்னா இது வந்து முன்ன பின்ன குறையலான்றதை நான் சொல்லிட்டேன். அடுத்தது 2-2Aக்கு 145 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அல்லது -5ஆகவும் இருக்கலாம் +5ஆகவும் இருக்கலாம். சரிங்களா, ரைட்டு. SC ST OBC எல்லாத்துக்குமே வந்து முன்னே வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எங்கேயுமே வர்றதில்லை. போலீஸ் ஆகட்டும், SI ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ரொம்ப மைனூட் டிஃப்ரென்ஸ் தான் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு கட் ஆஃப் டிஃப்ரென்ஸில். அதனால் மேக்ஸிமம் இதுவே வந்து மோர் தென் எனாஃபாக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போது யாராவது 140க்கு மேலே கொஷின் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக மெயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. வரலனாலும் பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்துச்சுனாலும் நம்ம படித்தது வீண் போகாமல் தொடர்ந்து நம்ம முன்னேறி போகிறதுக்கு வழி இருக்கும். ஓகேயா, ஸோ சும்மா போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேயா, ஏன்னா முடிஞ்சிச்சு, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, என்ன வரும் ஏது வரும்ன்றது நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இது வந்து ஒரு சும்மா ஒரு அனாலிசிஸ். அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க கண்டினியூவாக, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மினிமம் மெயின்ஸுக்கு வந்து 90 நாள் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருந்தே. அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க, திடீர்னு நம்பர் வந்துருச்சு, ரிஜிஸ்டர் நம்பர் வந்துட்ட பின்னாடி ஐயோ படிச்சிருக்கலாமேன்ற அதே பழைய தப்பை பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 2 மெயின்ஸுக்கு படிங்க, 2A மெயின்ஸுக்கு படிங்க. 2க்கும் 2A மெயின்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்றது நான் வரப்போகிற வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் என் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குரூப்பில் நான் ஆட் பண்ணி விடுறேன். ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இது நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து தர்மபுரியில் மொரப்பூர் ரயில் நிலையம் இருக்கும். அந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். நான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஹை லெவல், லோ லெவல், ஆவரேஜாக எனக்கு கொஷினை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இன்னும் இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து ரொம்ப சலுகை, ஜென்ரல் தமிழுக்கு வந்து சலுகை இல்லை, இந்த மாதிரி கேள்விகளுக்கும் நான் தொடர்ந்து வந்து நான் அதுக்கான பதிலை நான் கொடுக்குறேன். ஒன்று மட்டும் நிறுத்திடாதீங்க, படிங்க. அனாவசிய வாதங்கள் வேண்டாம், படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான். எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. படித்தவங்க, ஏன்னா வருஷம் நடக்கிற போட்டித் தேர்வில் வேலைக்கு போகிறவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து ரீசன் சொல்கிறவங்க யாரும் வந்து எதையுமே வந்து சாதிக்க முடியாது. காரணம் சொல்லாதவர்கள் தான் ஜெயிக்க முடியும். ஓகேயா? ஸோ அந்த வகையில் இதுங்க நான் தொடர்ந்து இதை பற்றின வீடியோவை நான் போடுறேன். இது உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பு அல்லது கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல் த பெஸ்ட். மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. 140+ கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னாவே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. விடோ, அப்புறம் அந்த மாற்றுத்திறனாளி, அந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் இன்னும் கூட ஒரு 5-6 கேள்விகளை வந்து நீங்கள் குறைச்சி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேயா? கட் ஆஃப்ன்றது அரசாங்கம் நிர்ணயிக்கிறது. எல்லா மார்க்கையும் இது பண்ணி மற்றவங்க பேசுகிறனா எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கொஷின் பேப்பரை வச்சு இது இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ டோன்ட் மேக் இட் ஆஸ் ஆர்கியூமெண்ட். ஓகேயா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மெயின்ஸை பற்றியும் இன்னும் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழை பற்றியும் நான் வந்து தொடர்ந்து இது பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு திருக்குறள் சொல்லி முடிக்கிறேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ யார் சொன்னாலும் சரி, யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஆனாலும் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. ஸோ அந்த மெய்ப்பொருள் காண வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கிறது, செயல்படுறது எல்லாமே பண்ணுங்கள். ஓகேயா? பேசுகிற நானாகட்டும், சொல்கிறதுல ஏதாவது இது இருக்கா, உண்மைத்தன்மை இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்புங்க. ஓகேயா? இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அனாவசியமாக மரியாதை குறைவாக ஒருத்தரை வந்து பேசுகிறது, இல்லை தூக்கி வச்சு கொண்டாடுறது, இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அது ரெண்டுமே நம்மளை கீழே தள்ளிடும். யாரையும் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க, யாரையும் இறக்கி பேசாதீங்க. ஓகேயா? எல்லாரையும் சமமாக மதிச்சுட்டு அதில் உண்மை இருக்குதா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகேயா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல் த பெஸ்ட்.